இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நேத்து பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஓட் கவுண்டிங்லாம் நடந்திருக்கு. அதுல 243 சீட்ல 202 சீட் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சீட் இருக்குன்னா 243. ஓகேவா? ரைட். அடுத்தது கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2023 சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதை இப்பதான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சட்டம் இதனுடைய பேக்ரவுண்ட பாக்குறப்ப 2017 KS புட்டசாமி வழக்கு வந்து வந்திருக்கும். அந்த புட்டசாமி வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு ரைட் டு பிரைவசி அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட் டு பிரைவசி. இந்த பிரைவசி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 21க்குள்ள இம்ப்ளிசிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல். இம்ப்ளிசிட் அப்படின்னா மறைமுகமாக அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேவா? அது வந்து இம்ப்ளிசிட்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை வந்து இன்டர்பிரட் பண்ற மூலியமா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த ரைட் டு பிரைவசியை என்ஷூர் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நினைச்சிருப்பாங்க. அதற்காக BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி. சரியா? இந்த கமிட்டி தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு டிராஃப்ட வந்து கொடுத்திருப்பாங்க. 2017 ஒரு டிராஃப்ட் வந்திருக்கும், 2018 ஒரு டிராஃப்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? சாரி, 2018 வந்திருக்கும். அதுக்கப்புறமா டிராஃப்ட் வந்திருக்கும். நிறைய சேஞ்சஸ்க்கு அப்புறமா 2023 இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பிரைவசியை என்ஷூர் பண்றதுக்கான வழிமுறைகள், சட்ட நடைமுறைகளை பத்தி கொடுக்குறாங்க இந்த ஆக்ட்ல. சரியா? இப்ப நான் வந்து ஒரு கடைக்கு போறேன். என்னோட கன்சென்ட் இல்லாம என்னோட போன் நம்பரை வாங்கி அவங்க பயன்படுத்தக்கூடாது. அப்படி என்னோட கன்சென்ட் இல்லாம என்னோட போன் நம்பரை வாங்கி அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மேல வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அதே மாதிரி டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படிங்கறத உருவாக்குறாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டேட்டா சப்சிடரி, டேட்டா ஃபிடியூசரி, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் டெக்னிக்கலா வரும். நமக்கு பேசிக்கா உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். KS புட்டசாமி வழக்கு ரைட் டு பிரைவசி அப்படிங்கிற ஜட்மெண்ட் ஆர்டிகல் 21 ரிலேட் பண்ணி வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கறத 2023 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீம் வின்ஸ் நேஷனல் லெவல் காம்படிஷன். பேரிடர் மீட்பு படை இருக்காங்க இல்லையா, அந்த பேரிடர் மீட்புக்கான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசோட காசியாபாத் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. அதுல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? பேசிக்கான டேட்டா தான் அது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? அடுத்தது நேத்து வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 14 வந்து டயபெட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டயபெட்டிஸ் டேனா நவம்பர் 14. ஸோ இந்த டயபெட்டிஸ் ரிலேட்டடா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? டயபெட்டிஸ் ரிலேட்டடா பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்தியாவிலேயே இந்த குழந்தைகளுக்கு வந்து இன்சுலின் தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இன்சுலின் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. 2021 சமணப்பள்ளி கிருஷ்ணகிரியில வந்து இந்த திட்டம் கொண்டு வராங்க. எதுக்காகனா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா என்ன வரும்? நமக்கு டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், பிளட் பிரஷர், அந்த பிரஷரு, ஸ்ட்ரோக்கு, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல வந்துடும். அதுல டயபெட்டிஸ் ரிலேட்டடா நம்ம வந்து நிறைய பேரை வந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2024 இந்த சக்கரை நோய்க்காகவே பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சக்கரை நோய் வர்றவங்களுக்கு நமக்கு என்ன ஆகும்னா கால்ல நிறைய இம்பாக்ட் வந்து ஏற்படும். கால் வந்து அட்டாக் ஆகும். சோ அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 பேரு கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
சோ இது எல்லாமே டயபெட்டிஸ்க்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு டயபெட்டிஸ் வராம பாத்துக்க போறாங்க. அதுக்கான சிறப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் பிரெக்னன்ட் மதருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா, அது அப்படியே குழந்தைகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் அந்த ஒரு சிறப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இது டயபெட்டிஸ் ரிலேட்டடா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நவம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா, ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினத்த தான் இந்த நேஷனல் ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்றோம். 150வது பர்த் ஆனிவர்சரி இவருக்கு. 2024, 25 வந்து பிர்சா முண்டாவோட 150வது பர்த் ஆனிவர்சரி. சோ அது ரிலேட்டடா ட்ரைபல்காக இருக்கக்கூடிய திட்டங்கள ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 75 பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணி குடுக்கறதுக்காக. அடுத்ததா பிஎம் ஜுகா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் 2024ல வந்திருக்கும் இந்த திட்டம். ஐ மீன் ட்ரைபல் பீப்புளோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக. இப்ப அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து ஜிஐ டேக் வாங்கி குடுக்கறது, அத மார்க்கெட்டிங் பண்ணி குடுக்கறது, அந்த மாரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் இது கீழ பண்ணுவாங்க. 2024 இதுதான் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு ஆதிவாணி அப்படின்னு ஒரு ஆப்ப ரீசென்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 6 ட்ரைபல் லாங்குவேஜ இங்கிலீஷ்லயும், ஹிந்திலயும் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்கும். 4வதா பாத்தீங்கன்னா, ஆதி சன்ஸ்கிருதி அப்படின்னு ஒரு டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டிய கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி. அதாவது எண்ம அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினருக்கான ஒரு பல்கலைக்கழகம். அதுல அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அந்த போர்ட்டல்ல. நம்ம போய் அவங்களோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்கவழக்கங்கள், வாழ்விடம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இதுவுமே இந்த 3 ஒன், 4த் ஒன், 5த் ஒன் எல்லாமே 2025ல வந்ததுதான். ஆதி கர்மயோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதி கர்மயோகி அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புள் மத்தியில லீடர்ஷிப்ப டெவலப் பண்றதுக்காக. மத்தபடி பாத்தீங்கன்னா, ஒரு 11 பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள்ல மியூசியம்ஸ வந்து செட்டப் பண்ண போறாங்க. அருங்காட்சியகங்கள செட்டப் பண்ண போறாங்க மத்திய அரசாங்கம். தமிழகத்துல பாத்தீங்கன்னா, தொல்குடி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அ எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி பல இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரிசர்வேஷன் எல்லாமே சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா வந்த ஸ்கீம்ஸ மட்டும் இங்க நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா, அததான் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறாங்க. டைரக்ட்டா அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அத மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஆர்பிஐ வந்து 2016ல இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட கொண்டு வராங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3% இருக்கு, 4% இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இத வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ரினியூ பண்ணுவாங்க. 2016ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஃபாலோ பண்றது 2021ல கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் தான். 2021ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இததான் இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளெக்சிபிளா இருக்கா? 2%ல இருந்து இந்தியாவுல இன்ஃப்ளேஷன் 2%ல இருந்து 6% வரைக்கும் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். நார்மலான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத தாண்டி போச்சு 2%க்கு கீழ போகுது, இல்ல 6%க்கு மேல போகுது அப்படின்னா, அது வந்து இன்ஃப்ளேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிறத 2016ல மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. 2021ல இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை 2021ல இந்த 4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிங்கிறது 2021ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சோ ஒரு டைம் பாத்தீங்கன்னா, இந்த போன வருஷத்திலேயே 6%க்கு மேல போச்சு. அப்ப இன்ஃப்ளேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாரும் பதட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ரெப்போ ரேட் அதெல்லாம் கம்மி பண்றப்ப மறுபடியும் இன்ஃப்ளேஷன நம்ம இந்த 2 to 6% ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ 2026 அப்படிங்கிறது வரப்போகுது. அப்ப இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இந்த ரேஷியோவ சேஞ்ச் பண்ண போறாங்க. அதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல குடுத்திருக்காங்க. சோ அவ்வளவு தூரம் நம்ம போக தேவையில்ல. இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னா என்னங்கிற பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.
நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு அது போதும். சரியா? அடுத்தது. சோ மத்தபடி வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட அம்பாஜி மார்பிள்க்கு வந்து ஜிஐ டேக் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ குஜராத்தோட அம்பாஜி மார்பிள். ஓகேவா? சோ ஜிஐ டேக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1999ல ஜிஐ டேக்ன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு கீழ காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா? காமர்ஸ் மினிஸ்ட்ரியோட டிபிட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் புரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் புரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அந்த அந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்றாங்கன்னா, ஜிஐ டேக்க அபிஷியலா ஃபைனல் பண்ணி குடுக்குறாங்க. சரியா? அந்த வகையில இந்த அம்பாஜி மார்பிள் ஒயிட் கலர்ல இருக்கும். நெறைய கால்சியம் கன்டென்ட் வந்து இருக்கும் இதுல. சோ இந்த அம்பாஜி மார்பிள்க்கு குஜராத்ல இருக்கக்கூடிய இந்த அம்பாஜி மார்பிள்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஜிஐ டேக் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.